வேண்டும், அதர்மம் அகற்ற வேண்டும். தலைப்பு செய் செய்யாத, நல்லது செய் கெட்டது செய்யாத, இதுதான் தலைப்பு. எங்களுக்கெல்லாம் ராஜா சார் வந்து முன்னாடி அவர் எம்எல்ஏ இருக்கும் போதெல்லாம் நாங்கள் ஒரு போராட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போது சார் வந்து இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த படம் பார்த்த உடனே இந்த தம்பி ரொம்ப சின்ன வயசில் இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம இன்னைக்கு சினிமா வந்து ஃபஸ்ட்டு இருந்த சினிமா வேறு, இப்போ இருக்கிற சினிமா வேறு. இப்போ இருக்கிற சின்ன இளைஞர்கள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு 300 படம் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய படம் விடுங்க, அது வெற்றி எப்பவுமே. இந்த சின்ன படமெல்லாம் ஜெயிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு டீமாக நல்ல கதையை ரெடி பண்ணி நல்லா நம்ம எடிட்டரெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டரு ரொம்ப பாராட்டணும். உண்மையில் நல்லா பண்ணிக்க, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து வெற்றி. அதாவது வருஷத்துக்கு ஒரு 300 படம் எடுத்தாலும் ஒரு 4-5 படம் இந்த சின்ன படம்லாம் வெற்றி கொடுக்குது. அதுபோல் இந்த படத்தை வந்து நல்ல விளம்பரம் பண்ணணும். இன்றைக்கி வந்து காலகட்டம் வந்து விளம்பரம் வந்து நம்ம வீட்டு வாசப்படியே தொட்டு பார்க்குது. அது தொட்டு பார்த்தா தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் என்ன படம் எடுத்தாலும் அந்த விளம்பரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஜனங்க ஏதோ இருக்குது நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் தோணுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் இப்போ சமீபத்தில் வந்து ஆந்திராக்கெல்லாம் போயிருந்தோம், ஹைதராபாத் போயிருந்தோம், கொச்சினுக்கெல்லாம் நானும் கதிரேசன் சார்லாம் போயிருந்தோம். அங்கே இருக்கிற சினிமா இப்போ ஹைதராபாத்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தேட்டரில் தான் போய் பார்க்குறாங்க படத்தை. உண்மையில் சொல்ல அந்த ஆந்திர மாநிலம் நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அது நல்லா திருப்தியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா செல்லில் பார்க்குறாங்க. செல்லில் பார்த்து டிவியில் கனெக்ஷனை கொடுத்து பார்க்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த படத்து நல்லா இருக்கும். செல்லில் வந்து படம் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா செல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சும்மா பார்த்துட்டு திருப்பின்னு ஆஃப் பண்ணிங்க, திருப்பின்னு பார்க்க. ஒரு படம் பார்க்கணும், ஒரு 2 மணி நேரம் நேராக போய் தேட்டரில் போய் பாருங்கள். அந்த படம் என்ன எப்படி இருக்குன்றது ரிசல்ட் அப்போ தெரியும். இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிறாரு? இந்த படத்தை வந்து அது நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் படம் இருக்கார். சார் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த கலை உணர்வு வந்து அவருக்கு சாருக்கு பாருங்கள் இருக்குது. நம்ம படம் எடுக்கணும், படம் எடுத்து ஒரு சாதனை பண்ணணும், தன்னுடைய மகனை வந்து ஹீரோ ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சாதனை. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்படி இருக்கிற ஆர்வமான ஆழத்தோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசருங்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு எங்கள் சங்கத்தில் வந்து நிறைய இப்போது சில சிஸ்டமெல்லாம் போட்டிருக்கோம். எந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம சங்கத்தில் படம் எடுத்தாங்கன்னா எல்லா டைரக்டரு டெக்னீஷியன்ஸு எல்லாமே அக்ரிமெண்ட்டு ஃபாலோ பண்ணி பதிவு பண்ணி அந்த சங்கத்தினுடைய சட்டப்படி எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் புதுசாக வராங்க, படம் எடுத்துகிட்டு பாதியிலே நிறுத்திடுறாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து எவ்வளோ நல்லது பண்ணின்னு இருக்கோம். அதையும் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, சங்கத்தில் நம்பர் ஆகாமல் படமெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா நம்பர் ஆகிறாங்க. எப்போ ப்ரொடியூசருங்க வந்து எங்கே படம் எடுத்தாலும் ப்ரொடியூசர் சங்கம் நம்பர் ஆகிட்டு அந்த சங்கத்தில் இருக்கிற விதிமுறையெல்லாம் கடைப்பிடிச்சி அதுக்கப்புறம் படம் எடுங்க. நாங்கள் என்ன செய்கிறோன்னா, ஒரு படம் எடுத்தால் அந்த கதையை கேட்கணும். நல்ல டெக்னீஷியன்ஸு ஒரு 1.5 கோடியில் படம் எடுக்குமா, அந்த 1.5 கோடி வந்து ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்தால் தான் அந்த படத்தை நம்ம எடுக்கணும். ஏதோ ஒரு படம் எடுக்கணும், ஆர்வ கோளாறு எடுத்துகிட்டு அவன் சொத்துக்கு அல்லது விற்றுக்கிட்டு இந்த படத்தை எடுத்து திருப்பினா லாஸ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்வ கோளாறில் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல்
ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நல்ல கதையை செலெக்ஷன் பண்ணி அந்த நல்ல டைரக்டர் 10 வாட்டி அந்த கதையை கேளுங்க. இன்னும் ஒரு டீம் செட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 4-5 பேர் நல்ல சினிமா டெக்னீஷியன்ஸ் தெரிஞ்சுங்க கூட வச்சு அந்த கதையை நல்லா கேட்டு அதுக்கு ஏற்ற டெக்னீஷியன்ஸ் வச்சு அந்த படத்தை எடுத்து வெளியிடுங்க. உண்மையில் என்றைக்கும் சினிமா வந்து ஜெயிக்கலாம். அதில் வந்து எந்த லாஸ் வராது. இந்த கோளாறில் எடுக்கிறவங்க தான் இன்றைக்கி லாஸ் ஆகின்னு இருக்குங்களே கண்டி. நல்லா பிளான் பண்ணி எடுத்தாக்கா படம் வந்து வெற்றியை கொடுக்கும், நல்லதும் நடக்கும். தயவுசெய்து எங்கள் பத்திரிக்கையெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த நல்லா எடுத்திருக்காங்க அந்த படத்தை. இந்த வெற்றி படம்னா நீங்கள் எழுதுகிற எழுத்துல தான் இருக்குது. நல்லா எழுதுங்க, நல்ல விளம்பரம் உங்களால் வரட்டும், அந்த படம் வெற்றி ஆகட்டும். நன்றி, வணக்கம். For giving this opportunity, Raja sir. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஃபார் மை டீம், குரு அண்ட் தபிதா, ராஜா சார். தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஃபார் வெல்கமிங் மீ. யா சார், தேங்க்யூ சார். அரசியல் மேடைகளில் தான் இருந்து பழக்கம். இப்போ முதல் முறையாக சினிமாவுக்காக வருதில் இவர் ராஜா அண்ணா வந்து முதல்ல ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்போ அவங்க தர்ஷினி மேமோட ரோல் தான் வந்து கேட்டாங்க. அவர் சீன்லாம் சொன்னப்போ உண்மையாலுமே எனக்கு பயமாக இருந்துச்சு. சார் இது முன்னாடி நான் கேமரா முன்னாடி நின்னதே கிடையாது. கேமரா முன்னாடி பேசியிருக்கோம், யூடியூப் சேனலில் எல்லா சேனல்லையும் போய் பேசுகிறோம், டிவிலலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான ரோல் சார், என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு தான் அப்புறமா அவங்க தர்ஷினி இது பண்ணிவிட்டு தம்பி சொன்னாப்புல ஒரு முக்கியமான ரோல்லாம் இல்லை, 2 சீனில் வருவேன், அவ்வளோதான், சும்மா வந்துட்டு போகலாம். ஏன்னா அவர் முன்னாடி நிறைய இந்த இதில் கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கான்செப்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, அவங்க தான் அவங்கள நம்பி நம்மளோட உயிரையே கொடுக்குறோம். நம்ம டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்டால் நெஞ்சை கிழிக்கணும்னா கிழிச்சிடுறோம், நம்ம கொண்டு அட்மிட் பண்ணிடுறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்கள மதிக்கிறோம். ஆனால் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் எப்படிலாம் சில பேர் சீட் பண்ணுறாங்க, எப்படி அந்த இதை வந்து அந்த மருத்துவத்தை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னப்போ ரொம்ப உண்மையாலுமே அதுக்காக தான் அந்த தலைப்பை வச்சுருந்தார். ஸோ மருத்துவர்கள் வந்து எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது, இன்னொன்று நம்மளுமே நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சும்மா தலைவலிக்குதுன்னா ஏதோ ஒரு டோலோ போடலாம், காய்ச்சனை நம்ம எல்லாருமே நம்மளாம் இன்றைக்கி எல்லோரும் அற வைத்தியர்கள் எல்லாருமே சொல்லுவாங்களே 1000 பேரை கொண்டா அற வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொண்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது, நம்மளோட இளைய தலைமுறையை வந்து நம்ம வந்து எப்படி பழி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதாவது உணவுலேருந்து இந்த மாத்திரைகள் எடுக்கிறதுலேருந்து நம்ம தாத்தா இருந்தது உடம்பு எப்படி இருந்தது, நம்ம அப்பாலாம் எப்படி இருந்தாங்க, நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 40 வயசில் நம்ம கூட நடந்துருவோம் போல இருக்கு 1 கிலோமீட்ரு, நம்ம பிள்ளைங்களாம் 10 அடி நடக்க மாட்டேங்கிறாங்க, புசுங்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் ஊசியை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு மாத்திரையை கொடுக்குறது, அந்த மாதிரி. அதனால் அவர் எடுத்திருக்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட்டு. படம் வந்து நல்லா சிறப்பாக வரணும். இங்கே நிறைய இவங்களாம் விமர்சனம் எழுதுறவங்களாம் வந்திருக்கீங்க, நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. படம் வந்து சிறப்பாக வெற்றி அடையணும். அடுத்ததாக ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியாக நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாலை நேரத்தில் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முன்னாள் கவர்னர் மதிப்பிற்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் மதிப்பிற்குரிய ராஜா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் பத்திரிகைத்துறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது கலைத்தாயும் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாததுக்கான விழா மேடை தான் இந்த விழா மேடை நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு. ஏன்னா சினிமாவும் அரசியலும் கலந்து தான் தமிழ்நாட்டில் பல வருஷங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண ஜிகதண்டாங்கிற ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான கதையை வந்து மதுரையில் வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ரவுடி, அந்த ரவுடியை வந்து ஒருத்தர் கதை கேட்டு டைரக்ட் பண்ணி சொல்லி ஒரு போகிறாரு. அந்த கதையை அந்த இது பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அந்த ரவுடியே அந்த ரவுடி தொழிலை விட்டுட்டு நானே அந்த கலைத்தாயில சினிமாவில் அடாப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த படத்தோட கதையே ஜிகதண்டாவோட கதை. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு கலைத்தாய் யாரையுமே எப்போவுமே எந்த நேரத்தில் மாற்றிடும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தையும் மாற்றி ஒரு ரவுடி எப்படி ஒரு திரும்பி வந்து திரும்ப வந்து அந்த ரவுடித்தனத்தை வந்து ஒரு நடிகனாக மாறுறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா அண்ணன் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய போல்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் பேசக்கூடிய ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு.
ஸோ அதனால் சினிமாவும் அரசியலும் கலந்து தான் வந்து நீ ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த படத்தில் குருன்னு ஒரு அறிமுக கதாநாயகன் ஆகியிருக்காரு. இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு அந்த சினிமாவும் அரசியலும் வந்து ஏன் அப்படி சொல்ல வந்தேன்னா, ஸோ டாக்டர் ராஜரத்ன சார் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்கா போனதுக்கப்புறம் வந்து அவர் கலைத்தாய் சினிமாவோட தாகம் வந்து பாருங்க, திரும்ப அவர் அங்கேருந்து இங்கே வந்து வர சொல்லி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் சினிமாவோட தாகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 225 படங்கள் வருது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தயாரிப்பாளர்களும் சரி 100 இயக்குநர்களும் சரி புதுசாக இந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா, அந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா, இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் கலைத்தாய் வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ராஜேந்திரன் சுப்பண்ணி சாருக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடியதுக்கும், அப்புறம் இந்த படத்தில் எடிட்டர் சார் வந்து ராஜமோகன் சார் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஆல்மோஸ்ட் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த படத்தை பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றியடை, செய்யாதை மாபெரும் வெற்றியட எல்லா மலை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நமது ராஜா அண்ணனை மிகவும் பாராட்டுகிறேன். ஏன்னா எங்களோடு அரசியல் பயணித்து கொண்டிருந்தவர் இன்று திரைத்துறையில் பயணிக்கிறார். திரைத்துறையில் பயணித்தவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அரசியலை சார்ந்தவர்கள் எல்லாம் திரைத்துறைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் இதை தயாரித்ததும் டைரக்ட் செய்தது தானே. இப்போ எங்கள் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க, அவரை பற்றி தனியாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் வந்து எப்போவுமே மனதிற்கு நெருக்கமானவங்களை ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அதனால தான் அவங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மர் அவர்களை பற்றி சொன்னீங்க, அவர் தான் எனக்கு பொன்னாடை போற்றினார். அவரை பற்றி சொல்லும் பொழுது மதுரையில் தான் அதிகமாக முழுசாக எடுத்தது. என்னை நேற்று ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தான் என்னை தொடர்பு கொண்டார்கள். ரொம்ப நாளாக அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் ஏதோ விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதில் மதுரையில் தான் இதில் படம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் மதுரைக்கு எனக்கும் அதிக தொடர்புண்டு. எனது தந்தை குமரி ஆனந்தன் அவர்கள் எனக்கு பெயர் வைத்ததே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான். அதுலேயும் என்னென்னா சாக்லேட் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக மா பலா வாழை முக்கனியையும் வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தேன் கலந்து கொடுத்தாங்களாம். ஆக அப்படி, ஏன்னா சாக்லேட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா எங்கள் அப்பா எல்லாரோட விதேசி இல்லை சுதேசியாக தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறதுனால, ஆக மதுரைக்குள்ளே எடுத்த படம் என்பதனால் எப்படியோ நான் வந்து இணைந்து கொண்டேன் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தம்பி வந்து தம்பி பேர் என்னப்பா? குரு விஜய். விஜய்னாலே திரைப்படத்துறையில் வெற்றி பெற முடியும். அதனால் குரு விஜய் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு இளைய வயது ஹீரோ, அவர் அறிமுகமாகி இருக்கிறார், அவருக்கு எனது வணக்கம். அதே மாதிரி இங்கே சகோதரி சுமதி அவர்கள், அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தர்ஷினி அவர்கள், வாசு அவர்கள், அது மாதிரி ராஜா முகமது அவர்கள், வர்ஷா அவர்கள், கமலக்கண்ணன் அவர்கள், ரவி அவர்கள், எண்ணூர் ரவி அவர்கள், கேமராமேன் வாசு அவர்கள், 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள், பாலாஜி அவர்கள் மற்றும் அனைவரும், ஏறக்குறைய எனக்கு யாரெல்லாம் பேர் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு, உங்கள் பேர் என்னங்க? ராஜா முகமது அவர்கள் தான் எடிட்டர்னு கேள்விப்பட்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நிறைய ராஜா இருக்காங்க. அண்ணன் ராஜா, ப்ரொடியூசர் ராஜா, டைரக்டர் ராஜா, ராஜா முகமது, சவுண்ட் இன்ஜினியர் ராஜா, சவுந்தர் ராஜா, அதை மறக்கக்கூடாதுல்ல நான். அதனால் எல்லோரும் இங்கே அமர்ந்திருப்பதற்கு எனது நன்றி. உண்மையிலேயே எனக்கு இங்கே கமலக்கண்ணன் அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க. பிஆர் ராஜா, நன்றி.
அப்போ கமலக்கண்ணன் அவர்கள் ஒன்று சொன்னாங்க, அனுபவ ரீதியாக அவர் சொன்னதுன்னு நினைக்கிறேன், விளம்பரம் செய்யுங்கள். எவ்வளவுதான் நல்ல, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, கல் உட்கார்ந்த இடத்துல வித்துருது, மோரை குவி குவி தான் விற்கணும் அப்படின்னு. ஆக மோர் வந்து இப்போ அதுவும் நம்ம டாஸ்மாகை பற்றி இப்போ கேட்கவே வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல விற்கிது, இனிமேல் ஆன்லைனில் வர வரப்போகுதான். ஆனால் அதிக விளம்பரம் வரணுன்றதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்லுவேன். ஒரு விவசாயி இருந்தார், அவருக்கு வந்து ரொம்ப வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். இந்த நிலத்தை எப்படியாவது விற்றாதான் நம்ம பிழைக்க முடியும்னு ஒரு சூழ்நிலையில் வந்தார். ஒரு விளம்பரம் எழுதுகிற, நம்ம பத்திரிகை தம்பிங்கெல்லாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, விளம்பரதாரர்களும் நிறைய இருப்பீங்க. ஆக விளம்பரம் எழுதுவதற்கு கூப்பிட்டு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தம்பி, இந்த நிலத்தை விற்கலைன்னா என்னால் பிழைக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே விளம்பரம் எழுதுவார் அந்த தம்பி. ரொம்ப விளம்பரம் எழுதுறதுல ரொம்ப பிரபலமானவர். அதனால என்ன எழுதுவார்னா, ஒரு காணி நிலம் இருக்கிறது, இந்த நிலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்னா ஒரு எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும், அதான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு எழுதுறோம், அது எப்படி 25 கிலோமீட்டர் இருக்கும். பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது, ஈசான மூலையில் ஒரு கிணறு இருக்குது, ஒரு 2 நல்ல மாமரம் இருக்குது, நல்ல மாம்பழம் பழுக்கக்கூடிய மாமரம் இருக்குது, ஒரு தென்னை மரம் இருக்குது, 2 கொய்யா மரம் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிலம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை அந்த விவசாயிகிட்ட காண்பிச்சுட்டு, இந்த கட்டணம் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்பார். அந்த விளம்பரத்தை படிச்சுட்டு அந்த விவசாயி சொல்வார், நான் இந்த நிலத்தை விற்க போகிறதில்ல அப்படிம்பார். உடனே இந்த விளம்பரம் எழுதின தம்பிக்கு கோபம் வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் இந்த நிலத்தை விற்கலாம் நான் பிழைக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, அதனால நான் உங்களுக்கு விளம்பரம் எழுதி கொடுத்துட்டு இப்போ 10 நிமிஷத்தில் மனசை மாற்றினா எப்படி விளம்பரம் கட்டணம் கொடுக்க மாட்டேன், விளம்பரம் செய்ய போகிறதில்லன்னு சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த விவசாயி சொல்வார், என் நிலத்தில் இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது, நீ விளம்பரம் எழுதின உடனே இந்த நிலத்தை நான் ஏன் விற்கணும்னு நினச்சாரு, அதனால் நான் இந்த நிலத்தை விற்க போகிறதில்ல. இதான் விளம்பரத்தின் ஒரு அருமை. ஆக இதை எடுத்து சொல்லி சொன்ன உடனே இந்த நிலத்தை போய் நான் ஏன் விற்கணும், இவ்வளவு நல்லது இருக்கா ஏன் நிலத்துலன்னு எனக்கே தெரியாது, விளம்பரம் எழுதின பிறகுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னதை மாதிரி நிச்சயமாக விளம்பரப்படுத்த வேண்டும். ரொம்ப நல்லதெல்லாம் நடந்திருக்கு. நானும் ஹஸ்பண்டும் என்ன சென்ஸ் பண்ணுறோன்னா, இது ஒரு மெடிக்கல் சப்ஜெக்ட். அதனால தான் டாக்டர் சவுந்தரராஜன் எங்கேயுமே வரமாட்டாங்க, அவங்களுக்கு பேஷண்ட்ஸ் தான் முக்கியம். ஆனால் நெடுநாள் கழித்து இங்கே வந்திருக்காங்கன்னா அது அண்ணன் ராஜாக்காகவும் டைரக்டர் தயாரிப்பாளர் ராஜாக்காகவும் 2 ராஜாக்காகவும் அந்த ராஜா வந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சாதாரணமாக பேஷண்ட்ஸை பார்க்குறதுல தான் அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. அதுவும் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிட்னிஸ்லாம் வந்து ரொம்ப ஆரவாரம் இல்லாத, இப்போ எனக்கு நேர் ஆப்போசிட்டு டாக்டர், ஹார்ட்னா படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கிட்னி அமைதியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி அமைதியாக பல நோயாளிகளை காப்பாற்றியவர்கள் அவர்கள். அதனால் இங்கே அவர் இந்த ராஜா அவர்கள் 2 ராஜா வர்றதுனால இங்கே வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது மெடிக்கல் சப்ஜெக்டுன்னு உடனே அவங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, இந்த டிமானிட்டைசேஷன் அவங்க நம்ம பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. உடனே சில அரசியல்வாதிகள் அண்ணன் சீமான்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் இப்படிலாம் எனக்கு சாப்பிடக்கூட காசு இல்லை, இப்படிலாம் பண்ணால் எப்படி அப்படின்னு. அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேட்கும்போது, இதெல்லாம் எப்படி, நான் நாளைக்கு கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அப்போ உங்களுக்குலாம் முதல்ல தெரியுமா அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 8ஆம் தேதி தெரியுற மாதிரி தான் எங்களுக்கும் தெரியும். ஆனால் என்னன்னா, என்னோட கோட்டும் ஒயிட்டு, என் நோட்டும் ஒயிட்டு, அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு எங்கள் டாக்டருக்கு பிரச்சனை, எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசும் நாங்கள் ஒயிட் கோட்டில் சம்பாதிச்சதுன்னு. அதே மாதிரி தான் ராஜா அவர்கள் இங்கே வந்து பணத்தை போட்டிருக்கிறாரு, அவரும் ஒயிட் கோட்டில் சம்பாதிச்ச ஒயிட் நோட்டு. அதனால் எல்லோரும் படத்தை அவர் கமலக்கண்ணன் அவர்கள் சொன்னதை மாதிரி முழுவதுமாக தியேட்டரில் போய் உட்கார்ந்து பார்க்க வேண்டும், செல்லில் பார்த்துட்டு சென்று விடாதீர்கள் என்பது எனது கோரிக்கையாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து மருத்துவத்துறையில் நான் பெருமையாக இந்த இடத்திற்கு வந்து நின்று சொல்கிறேன். கரோனா காலத்தில் பிபிஇ கிட் போட்டு நான் தான் முதல்ல போனேன்னு அன்றைய முதல்வர்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. இல்லை, முதலில் நிர்வாகத்தில் இருந்து மருத்துவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் வேண்டாம் என்று சொன்ன பின்பும் பிபிஇ கிட் போட்டு அங்கே மருத்துவமனைக்கு நுழைந்த முதல் நிர்வாகத்தை சார்ந்தவள் நான் என்று நான் உங்களோடு பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கரோனா நேரம் அவ்வளவு கொடுமையான காலமாக இருந்தது. தெலுங்கானால ஒரே நேரத்தில் 30 மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க.
நாங்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் நோயாளிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தைரியம் சொல்லணுன்றதுக்காக நான் பிபி கிட் போட்டு எனது பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்த பின்பும் நான் அங்கே சென்றேன். இதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். பிபி கிட் சைனாலேருந்து வந்த பிபி கிட்னால தான் 30 டாக்டர்களுக்கு வந்தது. அன்று கரோனா ஆரம்பித்த நேரத்தில் பிபி கிட்டே தயாரிக்காத ஒரு நாட்டில் ஒரே நாளில் 2 லட்சம் பிபி கிட் தயாரிக்கும் அளவிற்கு இந்த நாட்டை முன்னிறுத்தினார் என்றால் அது பாரத பிரதமர் அவர்கள் தான். ஆக கரோனா நேரத்தை நான் இங்கே நினைவு கூறும் பொழுது பாரத பிரதமர் அவர்களை நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் தடுப்பூசி. 150 நாடுகளுக்கு தடுப்பூசி கொண்டு போனோம் என்றால் அதற்கு பாரத பிரதமரின் அந்த முயற்சி தான் காரணம். அதில் முதலில் அந்த தடுப்பூசியை உருவாக்கியவர் நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர், குடியாத்தத்தை சார்ந்த, அதாவது பாரத் பயோடெக்காரர்கள் ஹைதராபாத்ல இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஆக உலகத்திற்கே தடுப்பை கொடுத்தது யார் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இங்கே அண்ணன் ராஜா அவர்கள், 2 அண்ணனும் எனக்கு அண்ணன் தான், அதனால அண்ணன் ராஜா அவர்களை ஒரு வார்த்தை வருது, ஆட்சியே போனால் கூட போதையை ஒழிக்க முடியவில்லை என்றால் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படினாலும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு இல்லை. மக்களுக்கு கெடுதல் வருகிறது என்றால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்று தான் நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் அதையும் உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால ஒரு நல்ல நிகழ்ச்சி. மருத்துவத்தில் சம்பாதிச்சு இங்கே திரைப்படம் எடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு. நான் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நோயாளி ரொம்ப கவலையாக இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, என்னாகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக எல்லா டாக்டரும் அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாருமே சேவையில் மருத்துவம் பார்ப்பவர்கள். எங்கள் டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு நிறைய நாளில் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே ஒரு நியாயமான மருத்துவர்கள். அதனால தான் அநியாயமான மருத்துவர்களை பார்த்தவுடன் கோபம் வந்திருக்கிறது இவர்களுக்கு. அதனால் இதை பார்த்த உடனே மருத்துவர்கள் எல்லாருமே இப்படி தான் நினச்சிடாதுங்க. நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆரம்பமாகவே சொல்வதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும். எனக்கு ரொம்ப சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது. ஒருத்தர் இது விளையாட்டாக சொல்கிறேன், ஒருத்தர் ஒரு கதை எழுதிட்டு முடிக்க முடியாமல் ஒரு டாக்டரை கூப்பிட்டாராம். எனக்கு கதையை முடிக்க முடியலைங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வாங்கினாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், எங்களை பேஷண்ட்ஸை பார்க்க தானே கூப்பிடுவாங்க, நீங்கள் ஏன் கதையை முடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்றீங்க, நிறைய பேர் கதையை நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதனால் உங்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட டாக்டர் நாங்கள் கிடையாது. ஆனாலும் இந்த கதையை வளர்க்குறதுக்கும் கதையை நல்லா நடத்துறதுக்கும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நான் பிரதானமாக இங்கே வந்தது ராஜா அண்ணனுக்காக. ராஜா அண்ணன் நாங்கள் எல்லாரும் ஒரு அரசியல் கட்சியிலேருந்து எல்லாரும் எவ்வளவோ லாபகரமாக, அரசியல் என்றாலே அது பட்டத்திற்கும் பதவிற்கும் சம்பாத்தியத்திற்கும் என்று இல்லாமல் கொள்கைக்காக தனது வாழ்நாளில் உரக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தர்ம போராளிக்காக நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்றதுல நான் பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்லை, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் நான் கூட்டிகிட்டு வரமாட்டேன். ஏன்னா நான் ஹோம் மினிஸ்டர்னு சொன்னால் ஹோம் மினிஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நல்லது. ஆனாலும் அவர்களும் வந்தார்கள் என்றால் உண்மையிலேயே 2 ராஜாக்களுக்கும் நாங்கள் வணக்கம் செலுத்துவதற்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த படத்தை தியேட்டரில் சென்று பார்த்து நல்லதை நல்லவர்களுக்காக, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது ரொம்ப நல்ல பேர், செய்யாதே, நல்லதை செய், நல்லது இல்லாததை செய்யாதே என்பதான் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க முடியும். ஆனால் அரசியல்வாதி அப்படி சொல்ல முடியாது. அரசியல்வாதி நல்லதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை செய் அப்படின்னா எதையோ செய்யாதேனா நல்லதை செய்யாதே அப்படின்னு கூட அரசியலில் இருக்கவங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்ததில் என் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஜோக் மாதிரி சொல்லுவாங்க. இந்த கலப்படம் சொன்னாங்க, அதில் நான் டயலாகை பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். ஏதோ ஒரு மருந்துகளை வைத்துலாம் அவங்க வியாபாரம் செய்கிறார்கள் என்று. அந்த நேரத்தில் கலப்பட மருந்துகள் அதிகமாக வந்து கொண்டிருந்த நேரம் ஒரு நோயாளி
டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறாரு. அதனால் எங்கள் அப்பா அடிக்கடி சொன்ன ஒரு சின்ன இது, அந்த காலத்தில் கலப்பட மருந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட போங்க, ஏனென்றால் டாக்டர் பிழைக்க வேண்டும் அல்லவா. டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டை கொண்டு மருந்து கடைக்காரரிடம் கொடுங்கள், மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டும் அல்லவா. மருந்து கடைக்காரர் கொடுக்கின்ற மருந்தை தயவு செய்து சாக்கடையில் கொட்டி விடுங்கள், ஏனென்றால் நீங்கள் பிழைக்க வேண்டும் அல்லவா. அது மாதிரி போலிகளை பார்த்தெல்லாம் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்தில் உண்மையானவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் முயற்சி முற்றிலும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் முயற்சி, எப்படி மருத்துவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அதில் ஸ்டாஃப் நர்ஸ், மயக்க மருந்து நிபுணர், வார்ட் பாய், வார்ட் டெக்னீஷியன், டாக்டர்ஸ், அனஸ்தீசியாலஜிஸ்ட், சர்ஜன் எல்லாரும் சேர்ந்து ஒரு நோயாளியை பிழைக்க வைப்பதை போல இங்கே தயாரிப்பாளர், டைரக்டர், எடிட்டர், அதே மாதிரி எல்லாரும், பிஆர்ஓ, லைட் பாய், அது மாதிரி எல்லாரும், நிறைய எனக்கு டெக்னிக்கலாக சொல்ல தெரியல, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு நோயாளியை பிழைக்க வைப்பதை போல ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறார்கள். அந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கும் லாபமாக இருக்கணும், அவங்களுக்கும் லாபமாக இருக்கணும்னு சொல்லி உங்களிடம் வாழ்த்தி விரைவிடுகிறேன். இந்த திரைப்படம் மிகுந்த வெற்றியை பெற வேண்டும். சுமதி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாரும் நம்ம வெற்றி விழாவில் வருவோம் என்று. இந்த திரைப்படம் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.